Namaste, very good morning. I am Dr. S. Jayaraman, consultant pulmonologist. I am working in Sri Jayam Chest and Sleep Clinic, MGM Hospital, Bilroth and Apollo Firstment Hospital. Today is the World Asthma Day. உலக ஆஸ்மா தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் செவ்வாய்க்கிழமை, அதாவது முதல் செவ்வாய்க்கிழமை உலக ஆஸ்மா தினமாக உலக சுகாதார நிறுவனமானது விழிப்புணர்வுக்காக ஒரு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த ஆண்டு தீம் என்னவென்று பார்த்தால், இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட் அக்சசிபிள் ஃபார் ஆல். ஆஸ்மாவுக்கு முக்கியமான சிகிச்சை பார்த்திங்கன்னா இன்ஹேல்டு மருந்து, உள்ளிழுக்கு மருந்துகள், பஃப் வடிவில், இன்ஹேலரில், ரோட்டஹேலர் வடிவில் வாய்வழியே மருந்து உறிஞ்சிறது தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஆஸ்மாவுக்கு. ஆஸ்மா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வாமை காரணமாக பரம்பரையாக வரக்கூடிய ஒரு நுரையீரல் மூச்சுக்குழல் சுருக்க வியாதி ஆஸ்மா அப்படிங்கிறது. இது சிறு வயது முதலே இந்த ஆஸ்மா உடைய அறிகுறிகள் இருக்கும். மெஜாரிட்டிலி 80-90% பார்த்தா சின்ன வயசுலேருந்தே இருக்கும். ஒரு 20-30% லேட் ஆன்செட் ஆஸ்மா, 40-50 வயசுக்கு மேலே இருக்கலாம். இது ஃபெமிலியல் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலியில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்படி பரம்பரையாக 100க்கு 100 எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்லை, வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இந்த ஒவ்வாமை பொருள்கள் என்று சொல்லப்படுகின்ற தூசு, புகை, வீட்டு உள்ள தூசு, அதாவது இன்டோர் பொல்யூஷன், அவுட்டோர் பொல்யூஷன், ஸ்மோக், டஸ்ட் மைட், போலன்ஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ளவர்ஸ், மகரந்த தூள், இதெல்லாம் உள்ளே போகும்போது இரிட்டன்ஸ், அலர்ஜன்ஸ், இரிட்டன்ஸ், அப்புறம் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று கிருமிகள். முக்கியமாக பார்த்திங்கன்னா இருமல், அதாவது நமக்கு இப்போது நோய் தொற்றின் காரணமாக, வைரஸ் நோய் தொற்று, பாக்டீரியா நோய் தொற்று, இந்த இன்ஃபெக்ஷன் காரணமாக இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். இந்த ஆஸ்மா அட்டாக் அதிகமாகும். பொதுவாக ஆஸ்மாவுடைய அறிகுறிகள் எல்லாருக்கும் தெரியும். இருமல், முக்கியமாக வறட்டு இருமல் இரவு நேரங்களில் அதிகமாக காணப்படும். மற்றும் ஒரு மூச்சு விடுதல் சிரமம், மூச்சு விடும்போது விசில் போன்ற சப்தம், வீசிங் என்று சொல்லுவோம். இது ரெண்டும் முக்கியமானது. வறட்டு இருமல், வீசிங் அப்படிங்கிறது. அசோசியேட்டடாக சில பேருக்கு தும்மல், சில பேருக்கு ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுபாங்க, தட் இஸ் வாட் இஸ் எக்ஸிமா, கரப்பான் அப்படின்னு ஒரு காலில் ஒரு அரிப்பு, இதெல்லாமே ஒரு அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ். ஸோ ஆஸ்மாங்கிறது முற்றிலுமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி, சிறுவயது முதலே காணப்படும். இது மூச்சுக்குழல் சுருக்கத்தின் காரணமாக ஏற்படுகின்ற முக்கியமான ஒன்று. இதை கண்டறிவதற்கு நுரையீரல் செயல்திறன் பரீட்சை, PFT என்று சொல்லப்படுகின்ற பரீட்சை உள்ளது, ஸ்பைரோமெட்ரி. இப்போ ஸ்பைரோமெட்ரி பண்ண முடியல பெரியவங்களுக்கு, 60-70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, குழந்தைகளுக்கு பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஆசிலோமீட்டர் அப்படிங்கிற முறையில் அந்த ஆஸ்மாவுடைய தன்மையை நம்ம கண்டறிய முடியும். ஆஸ்மாவுக்கான சிகிச்சை என்று பார்க்கும் பட்சத்தில் தவிர்க்க வேண்டிய பொருள்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காற்றில் உள்ள தூசு, புகை, நோய் தொற்று கிருமிகள், அது உள்ளே போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் முகக்கவசம் அணிய வேண்டும். தடுப்பூசிகள் சரியான முறையில் ஆண்டுதோறும் ஃப்ளூ தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும், நிமோனியா தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் மீறி முக்கியமான சிகிச்சை ஆஸ்மாக்கு என்னன்னு அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட், அதாவது உள்ளிழுக்கும் மருந்துகள், புகை வடிவில், கேப்சூல் பவுடர் வடிவில், இன்ஹேலர் வடிவில், அதாவது மீட்டர் டோஸ் இன்ஹேலர் இருக்குது, கேப்சூல் ட்ரை பவுடர் இன்ஹேலர் இருக்குது, நெபுலைசேஷன் இருக்குது. இதெல்லாமே மிக முக்கியமான மருந்துகள். இப்போ நம்ம வாய்வழியே உட்கொள்ள மருந்து பார்த்திங்கன்னா மில்லிகிராம் டோஸில் இருக்கும். அதே மாதிரி இப்போ இன்ஜெக்ஷன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா மில்லிகிராம் அந்த மாதிரி டோஸில் இருக்கும். நமக்கு 1000 மில்லிகிராம் வரைக்கும் உயிருக்கு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம இந்த உள்ளிழுக்கு மருந்துகள், இன்ஹேல் மெடிக்கேஷன் பார்த்திங்கன்னா மிக மிக குறைவான டோஸ் தான், மைக்ரோகிராம் டோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நுரையீரல் நேரடியாக சென்றடைவதனால நமக்கு உடனடி நிவாரணம், உடனடியாக அந்த கண்ட்ரோல், ஆஸ்மா கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற நிலை ஏற்படுகின்றது. அதனால் நமக்கு அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. ஆஸ்மாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அதன் காரணமாக மற்ற வியாதிகளும், நோய் தொற்று அடிக்கடி வர்றதுனால லங்ஸ் ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் ஹார்ட்டும் அஃபெக்ட் ஆகும். அதனால் எண்ணற்ற சிகிச்சை முறைகள் உள்ளது. அனைத்து சிகிச்சை முறைகளிலுமே இந்த ஆஸ்மாவுக்கு மிக முக்கியமான சிகிச்சை என்று பார்க்கும் பட்சத்தில் உள்ளிழுக்கு மருந்துகள், இன்ஹேல்டு மெடிகேஷன்ஸ், இன்ஹேல் ட்ரீட்மெண்ட், அவைலபிலிட்டி ஃபார் ஆல், அக்சஸ் டு ஆல் அப்படிங்கிறது தான் இந்த இயருடைய முக்கியமான ஒரு கருத்து. ஆகவே ஆஸ்மா முற்றிலுமாக கட்டுப்படுத்தக்கூடிய வியாதி. நுரையீரல் மருத்துவரை அணுகி நமக்கு பரிசோதனை செய்து கொண்டு அந்த சிகிச்சை முறைகளை நல்லபடியாக மேற்கொள்ள வேண்டும்.
ஆஸ்மா கண்ட்ரோல், ஆஸ்மா முழுவதுமாக கட்டுப்படுத்தக்கூடிய வியாதி, வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் உள்ளது. எளிதான மருந்துகள் மிகவும் பயனுள்ளதாக, அதாவது நமக்கு சைடு எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிற பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாத வரையிலே இன்றைய காலகட்டத்தில் நவீன மருந்துகள் அதிகமாக உள்ளது. இதன் மூலமாக ஆஸ்மாவை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி நாம் நல்ல முறையில் நம் வாழ்க்கையை கொண்டு செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.